ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சண்டேனாவே நமக்கு கொஞ்சம் குஷி ஆகிடும். என்னென்னா, நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் ஹேர்வெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஹேர்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு 2-3 பப்பாயா அதுவாகவே கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சு. அதை நம்ம அப்படியே பொறுமையாக கையாலே எடுத்து அதை நம்ம ஹேர்வெஸ்டிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கீரைகள் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி வந்து 2-3 தான், அதில் ஒரு பழம் பழுத்துருக்கு. ஒரு 4-5 காய் தான் இருக்குது. அது வீட்டில் வந்து பறிச்சுக்குவாங்க அம்மா. கத்திரி செடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் போக விதைக்காக ஒரு பழம் வச்சுருக்காங்க, பார்த்தா தெரியும். இது இன்னொரு கொஞ்ச நாள் ஆனோடனே அதை பறித்து காய வச்சு அதை தெளித்தோம், அந்த விதையை தெளித்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து கத்திரி கன்றுகள் வந்துடும். ஸோ லெமன் கூட வெயில் நாளைக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இது தான் இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண இது கொஞ்சம் கொய்யாப்பழம், அதுக்கப்புறமா கொஞ்சம் பப்பாயா. இது முந்தா நேற்று வெட்டின வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அது என்னென்னா, வீட்டில் ஆர்கானிக் முறையில் நம்ம கல்டிவேட் பண்ணுற எல்லாமே வந்து டேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நல்லாவே இருக்கும். அது காரணம் நம்ம உரம் அதெல்லாம் எதுவுமே பூச்சிக்கொல்லி அதெல்லாம் போடாததுனால இயற்கையாகவே அது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அள்ளுது. ரஸ்தாளி வாழைப்பழம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மருத்துவ குணம் அதிகமாக உள்ளது. வாழைப்பழத்தில் பூவன், ரஸ்தாளி, கனிவாழை அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் பெஸ்ட்டு வந்து ரஸ்தாளி அண்டு செவ்வாழை. அதுக்கப்புறமா நம்ம வீட்டு வாசலில் ஒரு பசுமாடு வந்து நின்றுச்சு. சரி, அதுக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு போய் கொடுத்தா அது டேஸ்ட்டில் அப்படியே மயங்கி சாப்பிட்டுட்டு போகவே மாட்டேங்குது. இன்னும் கொடுன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் ஒன்று தான் தம்பி இருக்கு, கிளம்பு அப்படின்னு அவ்வளோதான்டா, ஏன்டா அவ்வளோதான் தம்பி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புடா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கிளம்பிட்டான். ஸோ நம்ம இயற்கையோட அன்றாடம் நமக்கு வந்து அஃபிஷியல் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தாலும் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டியது ரொம்ப அவசியம். ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.